அண்ணா நல்ல பசி. ஆனால் எங்கேயா நல்ல கடை தான் புதுசாக கடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ எவ்வளோ தூரம்? என்னண்ணா இங்கே தானே ஆற்காடு பிரியாணி. சென்னை போரூரா? ஆமாம். போரூரா பேரூரா? சென்னை போரூர். போரூர் ஆற்காடு பிரியாணி. ஆமாம். கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா? கடை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. மெயின் பிரான்ச் சென்னை. சரி. அதில் இது வந்து பொள்ளாச்சியில் வந்து 4வது பிரான்ச்சு. நான் ஒரு 3-4 டைம் வந்து இங்கே சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஆமாம். நான் இத்தனை தளத்தில் போகிறேன், நான் பார்க்க மாட்டேன் பாரு. இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்க. இன்னைக்கு பார்க்கலாம். ஆனால் பொதுவாக வந்து நான் பிரியாணி பெருசாக விரும்ப மாட்டேன். ஆனால் இந்த கடையில் சாப்பிட்டேன்னா எப்பவுமே ரெகுலராக நீங்கள் சாப்பிட்றதா போய் இருக்கும். ஆமாம், வரேன். ஆனால் அதான் நான் ஒரு 3 டைம் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேண்ணா. சரி. அதாவது இங்கே இருக்கிற நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி சூப்பராக இருக்கும். சரி. நம்ம ஊரை அடிச்சுக்க முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்னன்னா பாஸ்மதியில போடுறாங்க. பாஸ்மதி ரைஸ் போட்டு பெரியமல் நீளமா இருக்கும்ல, அந்த ஒரு ஸ்டைல்ல. அதே மாதிரி சிக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேபி எல்லாம் கொடுக்கறது கிடையாது. சரி. இது ஒரு தக்காளியில வந்து ஒரு கூட்டுமே கொடுக்குறாங்க. அதுவும் இது வந்து காம்பினேஷன். நம்ம இங்க எப்ப பார்த்தாலுமே பிரியாணி வெங்காய சட்னி மாதிரி ஏதாவது தயிர் பச்சடி கொடுப்பாங்க. தயிர் பச்சடி கொடுப்பாங்க, சாம்பார் மாதிரி கொடுப்பாங்க, ரைத்தான் சொல்லுவாங்கல்ல, நம்ம ரைத்தான் கொடுப்பாங்க. பட் இந்த சென்னை ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கூட்டு மாதிரி தக்காளியில ஒரு கூட்டு மாதிரி கொடுக்குறாங்க. சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த புதினா சட்னி எப்பயுமே தருவாங்க, அந்த மாதிரி தருவாங்களா? அதுவும் கொடுப்பாங்க. அப்படி அதுவும் கொடுப்பாங்க. பரவாயில்ல, கடை பார்க்க நீட்டா இருக்கு. அதாவது இந்த நேரத்துக்கு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 1:30 மணிக்கு வந்திருக்கணும். சரி. மதியானம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம டைம் ஏறி போயிடுச்சு. ஆமா, 5 மணி ஆயிடுச்சு. ஓகே. 5 மணிக்கும் வந்து இப்போ சூடா போட்டிருக்காங்க, தம் போட்டிருக்காங்கன்னு. காலையிலேருந்து ஒன்லி பிரியாணி மட்டும் தானா? ஆனா இப்போதைக்கு பிரியாணி மட்டும் தானாமாண்ணா. சரி. அது இல்லாம வந்து வெஜ்ஜில் வந்து ஒயிட் ரைஸ், ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஆனா இப்போ காலையில இப்போ 8 மணிக்கு வரோம். நீங்க இப்போ சாப்பிட்ற டைமுக்கு வந்ததுனால நம்மளுக்கு பிரியாணி இருக்குமா? கிடைக்கும். தம் போட்டு இருப்பாங்க. காலையிலேருந்து நைட் எத்தனை மணி வரைக்கும்? நைட் 10 மணி. காலை 8 மணிக்கு வந்தாலும் கிடைக்கும், நைட் 10 மணிக்கு நைட்டும் இருக்கும். ஓகே. பார்க்குற கடையில் சூப்பராக இருக்கு. மீடியா எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம். சிம்பிளான ஒரு கடை கூட்டி போவேன்னு நினச்சேன். நல்லா இருக்கு, கடை பார்த்தா சூப்பராக இருக்கு. ஆமாம். நான் பிரியாணி தானே. பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சூப்பராக இருக்குது. சொன்னாங்க பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு. சாப்பாடே பார்த்தா சேமியா மாதிரி இருக்குது, தன்னவா. ஆமாம். அண்ணா அந்த அண்ணா அந்த கத்திரிக்காய் கொடுத்தீங்கல்ல, இது பேர் என்ன? ஓ, பிரியாணிக்கு இதெல்லாம் வைக்கிறீங்களா? சொன்னாங்கல்ல, அதுதான் வந்து இங்கே ஸ்பெஷலு. ஓகே. பண்ணி நமக்கு சேர்த்தியே வைங்க. நீங்கள் கேட்டது அது நீங்கள் கேட்டது. ஓகே. ஓகே. நல்லா சூடாக இருக்குது. ஆமாம். பீஸ் எல்லாம் உள்ளது. ஓகே. அதான் நான் 5 மணி ஆச்சா, 5 மணிக்கும் சூடாக இருக்குது. திரு தம் போட்டே இருக்கிறாங்க. அதான் அப்படியே 4 ட்ரம்பு தூக்கிட்டு போனாங்க. டேஸ்டேஸ் எப்படி இருக்கு? சாப்பிடவே இல்லை. இரு பார்த்துடலாம். ஆஹா, உண்மையிலே வேற லெவலில் இருக்குதா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இது வந்து அவங்க சென்னை ஸ்டைலு, நம்ம ஊர் ஸ்டைல் இல்லாமல் சென்னை ஸ்டைல். நான் பொதுவாக இங்கே ஏதோ பாய் பிரியாணி தான் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது அதெல்லாம் காட்டில் வேற லெவலில் இருக்குது. ஆஹா, தக்காளி பார்த்துட்டு இருக்கங்க யாராச்சும் பிடிச்சிருக்கு, அதாவது பாஸ்மதி ரைஸ் வந்து சாப்பிடணும், பாஸ்மதி ரைஸில் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே வந்தீங்கன்னா நம்ம ராஜாமேல் ரோட்டில் ஆதித்யா மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கும். கணேஷ்மன் ஹாஸ்பிட்டல் அதுக்கு எது? ஆமாம், அதுக்கு ஆப்போசிட்டில் ஆற்காடு பிரியாணின்னு சொல்லி இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிட்டாங்கன்னா மறக்காமல் வருவாங்க. ஆமாம்.
அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். பிரியாணி சாப்பிடாதவங்களுக்கு பிடிக்கும், சாப்பிட்டு திரும்ப வருவாங்க. நம்மளே டெய்லி மத்தியம் இங்கே வந்தாலும் நினைக்கிறேன். டெய்லி சாப்பிட்டா அவ்வளோதான், குழம்பு போட்டுக்கு இல்லையா? போட்டுதான். சரி, வாரத்தில் 2 நாள் வைக்கலாம். ஓகேவா? எங்கே வெளியே எங்கே போகிறோம், இங்கே பார்சல் கட்டிட்டு போயிடலாம். ஆமாம், பார்சலும் உண்டு, பிரியாணியும் உண்டு, பார்சலும் உண்டு, குஸ்காவும் உண்டு, எல்லாமே உண்டு. அப்புறம் தான் அது மட்டும் இல்லை, சைனீஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, சிக்கன் சில்லி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சைடிஷு, அதாவது குழம்புக்கு பதிலாக நமக்கு அந்த கத்திரி போட்டு கொடுத்துட்றாங்களா? ஆமாம், கத்திரி கூட்டு, அப்புறம் அந்த பேர் என்ன, புதினா சட்னி. இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்கிக்கலாம். சைடிஷ் நிறையா இருக்குது, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சரி, நம்மளும் சாப்பிட்டு நான் அதையும் சொல்லணும், என்னன்னா பிரியாணி மட்டும் தான் இருக்கா? ஆமாம், அப்படின்னு அதை போட்டு தாக்கிக்கிறாங்க. வேறு எத்தனை ஐட்டம் இருக்குன்னு வேறு. நம்மளும் சால்ட் போட்டு முடிஞ்சாலும் ஏதாவது ஒரு ஐட்டம் தான் சொல்லு. சால்ட் போட்டு சாப்பிட்டு நாங்கள் விரதத்தை முடிச்சுக்கோம். ஆனால் இதில் இன்னும் என்ன தெரியுமா, எல்லா ஹோட்டல்லையும் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இங்கே எப்படின்னா, இந்த இவ்வளோ ஐட்டம்ஸ் சாப்பிட்றோம்ல, இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டு அதான் இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டு கடைசியில் சாப்பிட்றேன். இங்கே பாரு, நான் பீஸை பார்த்தது ஏன்னா பீஸுன்னு இருக்கீங்க, சொல்கிற மாதிரி கேள்வி. முக்கியமான விஷயம் அது அப்படின்னு சொல்ல. ஃப்ரீயாக இருக்கீங்களா? முக்கியமான விஷயம், இதை நம்ம சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வந்து ஜீரணமானோம். இப்போ சீக்கிரம் ஜீரணமாகறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு விருந்து நம்ம போகிறோம், சரி, இல்லை ஒரு கடை வீட்டுக்கு போகிறோம், சரி, அங்கே சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியாக மறுபடியும் கொஞ்சம் ரைஸ் வாங்கி ரசம் கசம் வாங்கி ஊற்றி சாப்பிடுவோம். இங்கே எப்படின்னா, சரி, அந்த ரைஸ் ஒயிட் ரைஸ் ப்ளஸ் வந்து இந்த ரசம் வந்து காம்ப்ளிமெண்ட்டே கொடுத்துட்றாங்க. அது ஃப்ரீயாக கொடுத்துறாங்க, காம்ப்ளிமெண்ட்டே கொடுத்துட்றாங்க. பிரியாணி கொடுத்ததுக்கப்புறம் வெறும் ரைஸ் குழம்பு ரசம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. பரவாயில்லையா? ஜீரணமாக இருக்காங்க. ஏன் வர்ற கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம்ல. சூப்பர் நல்லா இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக சாப்பிட்றோம், ஃபுல்லாக கட்டுறோம். இதை ஜீரணமாகிறதுக்காக அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ரசம் சாப்பிட கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்றோம். இதையும் சாப்பிட்றோம். இப்போ நீங்கள் சாப்பிட்லாம், கண்டிப்பாக. முடிஞ்சா நைட்டு இன்னொரு ரவுண்டு வர்றோம், ஃபுல்லாக சாப்பிடுறது. அப்படின்னா சொல்ல காம்ப்ளிமெண்ட் ரைஸ் வேறையா? ஆஹா, கொஞ்சம் வைங்க. ஆனால் பிரியாணியே ஃபுல்லாக எதிர்பார்க்காத நிறையா இருந்துச்சு. அங்கே நான் போதும் தான் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் கொடுக்குறீங்க, எங்கள் காசு சாப்பிட்றோம். எப்படி சொன்ன மாதிரியே காம்ப்ளிமெண்ட்ரி. இது பாஸ்மதி ரைஸ் கிடையாது, இது சாதா ரைஸ் தான். அதே ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடியாத இருக்குது. ஆமாம், ரசமே சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குது. மிளகு ரசம் மட்டும் இருக்கு. மிளகு ரசம் போதுண்ணா. போதுண்ணா. இது ஜாஸ்தி போதுங்களோட கொடுத்துருங்கண்ணா. ஆமாம், இதுக்கு மேலே இருக்காதுண்ணா. ரசம்னா வேறு டேஸ்ட்ண்ணா, நம்ம டேஸ்ட் கிடையாது. ஆட்டுக்கால் சூப்பை பிடிக்குது, அந்த மாதிரி காரம் கம்மி, புளிப்பு ஜாஸ்தி, நல்லா இருக்குது. வேற லெவலில் இருக்கிறாப்பா. ஏன்னா ஒரு வேளை சாப்பாடுலாம் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அப்புறமே இடையில வந்து சாதத்தை மிச்சம் பண்ணக்கூடாது. ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாமா? சரி, நம்ம உள்ளமா சரி, நம்ம கழுவிட்டு விட்டா. சரி, நீ போய் கையை கழுவிடுவா. சமையல் கட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்கு? ஏடா இவ்வளோ நல்லா சூப்பராக பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னென்ன போகிறீங்களா? இல்லை என்னென்ன போட்டிருக்காங்க என்னென்ன மாஸ்டர் பார்த்து கேட்டு வந்துடுறேன். வேறு நாளைக்கான நம்ம வீட்டில் சொல்லி நான் தான் போட போகிறேன்.